தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு பாரிஸிலிருந்து சமூக சேவகர், பாரிஸ் நகரத்தில் கிராமம் என்கின்ற ஒரு உணவகத்தை நடத்தி வருகிற இலங்கை தமிழ் மக்கள், மலையக மக்கள், இந்தியாவிலிருந்து போகிற தமிழர்கள், இப்படி அத்தனை பேருக்கும் அவர்களுக்கான உதவிகளை, அவர்களுக்கான வியாபார ஆலோசனைகளை எந்த விதமான கட்டணமுமின்றி சமூக சேவையாக செய்து வருகிற டாட்டு தங்கர்ச்சன் நமது நிலையத்திற்கு வந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ ஐயா, நீங்கள் பிரான்சில் தமிழர்களுக்கு, அதாவது இந்திய தமிழர்கள், இலங்கை தமிழர்கள், மலையக தமிழர்கள், இப்படி அத்தனை பேருக்கும் ஒரு கலங்கரை விளக்கமாக நீங்கள் உங்களை எந்த நேரத்தில் எந்த உதவிக்காகவும் அணுகலாம், ஒரு சமூக சேவகர் என்கின்ற அடையாளத்தோடு உங்களை பல பேர் அணுகுவதாக நானும் லண்டனுக்கோ வந்திருக்கிற பொழுது நிறைய நண்பர்கள் உங்களை பற்றி பேசினார்கள். குறிப்பாக அமருதீன் ஃபாரூக் அவர் இப்போ நகராட்சி தேர்தலில் நகராட்சி மேயருக்கான வேட்பாளராக அங்கே நிற்கிறார். 40 ஆண்டு காலம் ஃப்ரான்ஸில் அவர் குடும்பம் அங்கே குடியேறியது. இப்போ அவர் உங்களை எனக்கு அறிமுகப்படுத்தினார். என்னை போலவே இவரும் ஒரு சமூக சேவகர் இப்போ அறிமுகப்படுத்தினார். இதில் நீங்கள் 100% அந்த லட்சிய பயணத்தில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பயணத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள், அதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போனால் இப்படியாவது டாலர்களை, யூரோக்களை, பவுன்ஸுகளை சம்பாதிக்கணும், பல கோடி ரூபாய் சேர்த்தணும், இதுதான் லட்சியத்தில் தான் நீங்கள் ஐரோப்பா நாடுகளுக்கே போகிறாங்க இல்லையா? இப்படி போகிறவர்களுக்கு மத்தியில் நம்ம ஆளுக்கு ஏதாவது செய்யணுமையா? அகதிகளாக புலம்பெயர்ந்த மக்கள் கண்ணீரோடும் இரத்தத்தோடும் வருகிறார்கள். அவர்களுக்கு உதவுவதுதான் நோக்கம், பணம் ரெண்டாவது. இப்படி இந்த சிந்தனை உங்களுக்கு வருவதற்கு என்ன அடிப்படை காரணம்? ஐயா, முக்கியமாக நான் போகிற டைமில் ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கும் விசாவுக்கும் நிறைய ஒரு கஷ்டத்தில் தான் போனது. எந்த வருஷம்? 2014ஆம் ஆண்டு. 14. சரி, கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் முன்னாடி. ஸோ வேலை இல்லை, நல்லா தங்கக்கூடிய ஒரு வீடு கூட இல்லை, கரண்ட் இல்லாத ஒரு வீட்டில் அவ்வளோ கஷ்டத்தில் வாழ்ந்தது. ஸோ அந்த வாழ்வை நினைக்கும் போது திருப்பி இவ்வளவு தூரம் திருப்பி வரும்போது என்ன மாதிரி கஷ்டப்படுற மக்கள், அவங்களுக்காக இப்போ நாங்கள் சம்பாதிக்கிறோம், சொந்தமாக வீடு இருக்குது, வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதையும் விட்டு இன்னும் மக்களுக்கு நம்மளோட இடத்துக்கு இதுக்கு மேலே வரணும், அதுக்காக அந்த ஒரு யோசனை தான். நாம் பட்ட கஷ்டத்தை நம்ம மக்கள் படக்கூடாது. உண்மையாக அந்த இப்போ நம்ம வசதியாக இருக்கோம், நமக்கு வாய்ப்பு இருக்குது, காரு, வீடு, ஹோட்டலு, இப்படி எல்லாம் இருக்குது. நீங்கள் பேசும்போது யதார்த்தமாக சொன்னீங்க, நான் 3 வீடு வச்சுருக்கேங்க நீங்கள். அப்போ இது தமிழர்கள் உண்மையாகவே மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு பெரிய செய்தி. நம்ம இதே போல் நம்மை சார்ந்தவர்களும் இருக்க வேண்டும் என்று நினைப்பது தான் இது தியாகத்தினுடைய வெளிப்பாடு. நம்ம பல தியாகிகளை சொல்கிறோம், காந்தியை சொல்கிறோம், நேதாஜியை சொல்கிறோம், டாடா பிர்லா எவனும் சொல்கிறது இல்லை, அம்பானி அதானி எவனும் சொல்கிறது இல்லையா? மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் தியாகம் பண்ணியிருக்காங்க, தன்னுடைய வாழ்க்கையவே இழந்திருக்காங்க. நம்ம நேதாஜியை இந்த பூமி இருக்கிற வரை சொல்லணும். நீங்கள் உலகம் முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு ஆங்கிலேயரை விரட்டுவதற்கு யாரெல்லாம் உதவுவார்களோ அவர்களிடலாம் தொடர்பு கொள்கிறார். அப்போ நேதாஜியை சமூக சேவை என்பதை விட தேசப்பட்டு, தேச வெறி அப்படி தான் சொல்ல முடியும். இப்போ அந்த உணர்வு தான் நம்ம நேதாஜியை பற்றி நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம், காந்தியை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். காந்தி பாரிஸ்டர் படித்தார், தூக்கி வீசிட்டு கோமணத்தை கட்டிட்டு இந்த மக்களுக்காக உழைச்சார். இப்படி பல தலைவர்களை பற்றி பேசுகிற பொழுது அவர்களை எது அடையாளப்படுத்துது? அவருடைய சொத்து, நிலம், ஆஸ்தி, பணம், டாலர்கள்லாம் அடையாளப்படுத்துவதில்லை. எது அடையாளப்படுத்துது? இந்த தியாகம். இப்போ தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஐரோப்பாவில் நீங்கள் கடுமையான கஷ்டப்படலாம். நீங்கள் அகதியாக போன காலத்தில் அவர்களுக்கு போர்த்தி கொள்வதற்கு நீங்கள் கோடு இருக்காதான், வெள்ளைக்காரன் வருவானா, அப்படியே குளிர் நடுங்கிட்டு இருப்பாங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு 30-40 வருஷத்துக்கு முந்தி. அப்போ அந்த கோட்டை அப்படியே போத்தி விட்டு போயிடுவானோ ஆங்கிலேயர். அப்போ இதையெல்லாம் பார்த்து தான் ஈழத்தமிழர்கள் பல கட்ட போராட்டத்தை தாண்டி இன்றைக்கி அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னா
இது உங்களை போன்ற சமூக சேவகர்களால் தான் அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த அங்கீகாரத்தில் நீங்கள் அவர்களுக்கு எந்த வகையான உதவி செய்கிறீங்க? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 100% எங்கள் மக்கள் வந்து சொந்தமாக வீடு வாங்குறதுக்கோ சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறதுக்கோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட இந்த வருஷ பயணத்தில் வந்து கிடைச்ச அந்த அறிவு வந்து 100% அவங்களுக்காக நான் ஃபுல்லாக ஒதுக்கி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து மக்கள் தர்ற ஒவ்வொரு இதுக்கும் வந்து அவங்களுக்கான தேவையான விஷயத்தில் வந்து ஃபுல்லாக ஆலோசனையும் அவங்களுக்கான எல்லா விஷயமும் செஞ்சு இந்த வழிகாட்டு. ஏன்னா உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். நீங்கள் 10 வருஷ காலம் 15 வருஷ காலம் போராடி அத்தனையும் கற்றுக்கொண்டு இருக்கீங்க. அதனால் அவர்களுக்கு 10 நாளில் கற்றுக் கொடுத்துட்றீங்க. உண்மையாக அப்போ அடிப்படையாக அந்த நாடு ஒருவன் குடிமகன் ஆக வேண்டும் என்பதற்கு எதை அடிப்படையாக வச்சிருக்கு? குடிமகன் ஆகிறதுக்கு முக்கியமாக வந்து அந்த மொழி இருந்தால் தான் குடிமகன் ஆகிறதுக்கான முக்கியமான. அப்போ அது முதல்ல அது பாரிஸ் அரசாங்கத்துக்கு நீங்கள் ஒரு உண்மையான விசுவாசமான குடிமகனாக இருந்தால் முதல்ல மொழியை கற்று அதுதான் அந்த அரசு அங்கீகரிக்குது. அப்படி உங்கள் வாழ்நாளில் எத்தனை நாளில் எத்தனை மாதத்தில் அந்த மொழியை சரளமாக கற்றுக்க முடியும்? நீங்கள் வந்து முயற்சி பெற்ற 1 வருஷம் 12 மாதத்தில் வந்து நீங்கள் வந்து சரளமாக கற்றுக்கலாம். அது வந்து உங்களோட முயற்சி, உங்களோட எழுத படிக்க. மற்றபடி 10 வருஷத்துலேயும் இருக்காமல் இயலாமல் என்னென்னா நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறதில்ல. முயற்சி தான் அதை வெற்றியோட அடிப்படைன்னு சொன்ன மாதிரி இப்போ என்னோட லைஃப்லேயும் அந்த முயற்சியால் தான் இந்த மொழியெல்லாம் சின்ன டைமில் கற்றுக்கிட்டதும் அது வந்து மக்களுக்காக பிரயோசனப்படுத்துறது. இப்போ உங்களுக்கு எத்தனை மொழி தெரியும்? 6 மொழி தெரியும். எந்தெந்த மொழி? ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ், தமிழ், மலையாளம், ஹிந்தி, அரபு. ஓ, அரபு கற்றுக்க வேண்டிய தேவை என்ன உங்களுக்கு? அரபு வந்து 7 வருஷம் குவைத்தில் வேலை செஞ்சேன். ஓ, அப்போ நீங்கள் அந்த அரபி மொழியை கற்றுக்கிட்டீங்க. அரபி மொழியை கற்றுக்கொள்வதற்கு அவ்வளோ எளிமையான மொழியா இல்லை கடினமான மொழியா? இப்போ அரபி வந்து அவ்வளவுக்கும் கஷ்டம்னு இல்லை. நாங்கள் இஷ்டப்பட்டு செஞ்சால் கஷ்டம் தெரியாதுன்னு சொன்ன மாதிரி எல்லாமே அப்படி எவ்வளவு நாங்கள் வந்து அந்த ஒரு நான் எங்களோட மனதால் நாங்கள் வந்து செஞ்சால் ஈஸியாக கற்றுக்கிடலாம். அதோட பார்க்கும்போது ஃப்ரெஞ்சு அதை விட கஷ்டம். அரபி விட ஃப்ரெஞ்சு கஷ்டம். அப்போ அரபி மொழி கற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய ஆர்வம் தான் காரணம். உண்மையா ஃப்ரெஞ்சு மொழி கற்றுக்கொள்வதற்கும் இந்த மண்ணை நம்ம தொடர்ந்து மண்ணில் இருக்கணும்னா ஃப்ரெஞ்சு மொழி கற்றுக்கணும்னு இப்போ எல்லாருக்குமே அதான் அடிப்படை. எல்லாருக்கும் அது. இப்போ தமிழர்கள், அதாவது நான் சொல்கிறது ஈழத்தமிழர்கள், மலையக தமிழர்கள், இந்திய தமிழர்கள், இப்படி எத்தனை பேர் ஃப்ரெஞ்சு அதாவது பாரிஸ் நகரத்தில் இருக்காங்க? கிட்டத்தட்ட மொத்தமாக ஃப்ரான்ஸில் வந்து 6 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. 2.5 லட்சம் வந்து இந்த பாரிஸ் ஒட்டி உள்ள பகுதியில் இருக்கிறாங்க தமிழர்கள் மொத்தமாக. இப்போ இவர்கள் பூராமே குடியுரிமை பெற்றவர்கள்? எல்லாரும் இல்லை, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஆட்கள் குடியுரிமை பெற்றிருக்காங்க. இப்போ 6 லட்சம் பேர் இருக்கான்னு சொல்கிறீங்க. மொத்தமாக 20% ஒரு 1.5 லட்சம் பேர் குடியுரிமை. 1.5 லட்சத்துக்குள்ளே தான் வரும். இப்போ தமிழர்கள், இப்போ உதாரணத்திற்கு அமருதீன் ஃபாரூக்கு நகராட்சி மேயர் தேர்தலில் போட்டியிடுகிறார். இப்போ அவருக்கு தமிழர்கள் மட்டும் ஓட்டு போட ஜெயிக்க முடியாது இல்லையா? மலையக தமிழர்கள், ஈழத்தமிழர்கள், இந்திய தமிழர்கள் ஓட்டு போட ஜெயிக்க முடியாது. மற்ற அரபி போடணும், ஃப்ரெஞ்சுக்காரன் போடணும், அங்கே குடியேறிக்கிற மைக்ரேட்ஸ் போடணும். அதெல்லாம் இப்போ ஒரு தமிழரை அங்கீகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? உண்மையில் வந்து எங்களோட கலாச்சாரம் வந்து நிறைய மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து முன்னுதாரணமாக இருக்கும். தமிழனோட ஒவ்வொரு ஆளோடையும் அந்த எங்களோட கலாச்சாரம் வந்து நாங்கள் உலகத்தில் பார்த்தா எங்களோட கலாச்சாரம் வந்து எல்லாரும் வந்து பார்த்து பிரமிச்சு நிற்கிறாங்க. ஒரு இது கட்டத்தில் நிற்கிறோம். இவரோட பயணத்தில் பார்த்தா இவர் கடந்த 40 வருஷமாக மக்களோடு மக்களாக இணைந்து அவரோட துறையில் வந்து நிறைய விஷயம் செஞ்சு கொண்டிருக்கார். ஸோ அதுக்காக வந்து ஒரு தமிழ் மக்கள்னு இல்லாமல் அரபும் சரி, பாகிஸ்தானும் சரி, ஆப்கானிஸ்தானும் சரி, இவங்களோட எல்லாம் தோள் சேர்ந்து நின்று பயணித்தபடியாக இப்போ வந்து இவருக்கு வந்து 2026 லக்கோர்னோ பகுதி, பாரிஸ் மாநகரத்தில் லக்கோர்னோ பகுதியில் வந்து மேயருக்கான கேண்டிடேட்டாக இவர் வந்து நிற்கிறார். ஸோ அதுக்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப கூட தான் இருக்குது. ஸோ எங்கள் மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு உண்மையான சந்தோஷத்துக்குரிய விஷயந்தான். தமிழரில் எங்களில் ஒரு சகோதரன் வந்து இந்த வருஷம் ஒரு மேயர் கேண்டிடேட்டாக வர்றது வந்து அது எங்களுக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம். மற்றபடி மற்ற மக்கள் எல்லாம் அக்செப்ட் பண்ணபடியாக தான் இந்த ஒரு அங்கீகாரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். அப்போ தமிழர்களை மற்ற மொழி பேசுகிற, அதாவது மல்டி கல்ச்சுரல் சிட்டி பாரிஸ் இல்லையா,
பல மொழி பேசுகிற பல நாடுகளைச் சேர்ந்த பல இனத்தைச் சேர்ந்த பல பேர் வாழுகிற இடத்துல ஒரு தமிழர் நகராட்சி மேயராக வருவது என்பது உண்மையாகவே தமிழர்களை மற்றவர்கள் அங்கீகரிக்கிறார்கள், மற்றவர்கள் தமிழர்களை அங்கீகரிக்கிறார்கள். இந்த நிலைக்கு தமிழர்கள் உயர்ந்து வருவதற்கு என்ன அவருடைய கடினமான உழைப்பு காரணமா, இல்லை தமிழர்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் காரணமா? எங்களுக்கு முக்கியமாக எங்களோட கலாச்சாரம் தான். நாங்கள் உலகத்தில் நாங்கள் எப்படியும் முன்னிட்டு நிற்கிறது எங்களோட கலாச்சாரம் தான். அது பல்லாண்டு ஒரு 5000 வருஷத்துக்கு மொழியிலிருந்து எங்களோட கலாச்சாரம் தான் அடிப்படை. ஸோ அந்த அடிப்படையை வச்சு நாங்கள் விடாமல் திருப்பி நாங்கள் போராடும் போதே இந்த மாதிரி எங்களுக்கு அங்கீகாரம், உலக அளவில் எங்களுக்கு அங்கீகாரம் எங்களை தேடும். அப்போ கலாச்சாரமும் விடாமுயற்சின்னு தான் அதுக்கு காரணம். இப்போ இப்போ பாரிஸ் அரசு இருக்குது, இப்போ தமிழர்கள் நேரடியாக அணுகக்கூடிய பாரிஸ் அரசியல்வாதின்னு சொன்னால் நீங்கள் யாரை சொல்லி? இப்போ மெக்ரான் இருக்கார், அவர் பாரிஸ் பிரதமர். இப்போ அது போன்ற அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவரை தமிழர்கள் மிக எளிதாக அணுகிறார்கள்னு அப்படி யாராவது ஒரு பேரை சொல்ல முடியுமா? இப்போ கூடிய சீக்கிரம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த எலெக்ஷனோட எங்களுக்கு அமர்தீன் வந்தால் கட்டாயம் நாங்கள் எங்கள ஒரு ஆள் சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் அப்படி ஆட்கள் நாங்கள் சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லை. ஆனால் இப்போ கட்டாயம் நிறைய பேர் இப்போ அமர்தீன் போல ஆட்கள் வந்தால் எங்களுக்கு சந்தோஷமான, எங்களுக்கு ப்ரவுட் மூமெண்ட் தான். எல்லா தமிழர்களுக்கும் எங்களுக்கு இந்த ஒரு தருணம் முக்கியமாக. ஸோ அதுவும் மேலும் மேலும் நிறைய ஆட்கள் வந்து கொண்டிருக்காங்க. அடுத்து அமர்தீன் ஃபாரூக்கை போல் இப்போ தமிழர்கள் பெரிய பதவிகளுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆமாம். இப்போ தமிழர்களுக்கு 6 லட்சம் பேர் இருக்கிறதா சொல்கிறீங்க. ஒரு 20% பேர் ஓட்டுரிமை உள்ளவர்கள். இந்த 1,20,000 பேர், 1.5 லட்சம் பேர் ஓட்டுரிமை உள்ளவர்கள் பாரிஸ் அரசியலில் எந்த அளவுக்கு ஆளுமை செலுத்துகிறாங்க நம்ம அமர்தீன் ஃபாரூக்கை போல்? இது டிவைட் பண்ணி இருக்கிறபடியே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த மாதிரி ஆட்கள் வரைக்க தான் நாம் 100% நாங்கள் ஒரு ஒற்றுமை, எங்களோட வாய்ஸ், தமிழர்களோட வாய்ஸ் எவ்வளோ பலமாக அங்கே சட்டசபையில் போகுதுன்னு சொல்லி அந்த விஷயம் நாங்கள் எங்களுக்குள்ளேயே நாங்கள் உணர போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தருணம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டலாக இருக்கும். ஸோ அமர்தீன் போல ஆட்கள் வர்றது எங்கள் ஆட்களுக்கு முக்கியமாக ஒரு பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஸோ 2026 ஒரு பெரிய ஒரு தருணம் தான் நாங்கள் கிடக்கிறோம். இப்போது கனடாவில் கனடியன் தமிழ் காங்கிரஸ் ஒரு 3 முதல் 5 லட்சம் பேர் இருக்காங்க. கனடாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு ஈழத்தமிழர் தான். ஆனந்த சங்கரின்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய மகன் ஹரி சங்கரி. அதே போல் நாமக்கல்லை சேர்ந்த ஒரு சகோதரி அந்த நாட்டில் இராணுவத்துறை அமைச்சராக இருக்காங்க. இப்படி இப்போ பல பேர் வெளிநாடுகளில், புலம்பெயர்ந்த நாடுகளில் அதிகாரத்தில் இருக்காங்க. இப்போ இதுவரை இதற்கு முன்போ பாரிஸ் நாடாளுமன்றத்திற்குள் தமிழர்கள் யாராவது ஆதிக்கம் செலுத்தியவர்கள், தமிழர்களுக்காக போராடியவர்கள், இப்படி யாராவது தமிழர்களாக சேர்ந்து இல்லை தமிழர்கள் ஆதரவு பெற்றவர்களை பாரிஸ் நாடாளுமன்றத்திற்குள் அனுப்பியதை ஏதாவது அப்படி வரலாறு இருக்கு? ஏன்னா லண்டனில் உமான ஒரு சகோதரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க, கனடாவில் அமைச்சர்களாகவே இருக்காங்க. பாரிஸ் அப்படி சொல்லக்கூடிய தமிழர்களை விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை அப்படி யாராவது இருக்காங்களா? பாரிஸை பொறுத்தளவுக்கு நாடாளுமன்றம் தாண்டி இப்போ எங்களோட அந்த முனிசிபாலிட்டியில் நிறைய தமிழர்கள் ஏற்கனவே வந்திருக்காங்க. ஐயூபோ, வில்பந்திலையும், மற்றபடி போபினி அந்த இடத்துல எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ மற்றபடி இதில் நாடாளுமன்றத்தில் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. அப்போ அதுக்கான முயற்சிகள் செய்யல, தமிழர்கள் ஒருங்கிணைக்கப்படவில்லை அப்படி எடுத்துக்கலாமா? உண்மையா அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கான முயற்சிகள் செய்வீங்களா? இப்போ இதெல்லாம் சேர்ந்து செய்வீங்களா? இப்போ கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா மக்களுக்கு இப்போ நிறைய எங்களுக்கு நாடாளுமன்றத்தில் நீங்கள் கொடுக்குற குரல் தான் பாரிஸ் முழுக்க போகும், உலகம் முழுக்க போகும். நிச்சயம். அப்போ அதுக்கான முயற்சி இருக்கா? அப்படி தமிழர்கள் வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கா? 100%. ஆனால் இப்போ இவ்வளவு விதம் மக்கள் ஓட்டு இருக்கும்போது கட்டாயம் வெல்றதுக்கான வாய்ப்பு கூட தான். நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு 100% வெல்லுவோம். இப்போது நமது தமிழா சமூக ஊடகங்கள் வழியாக நீங்கள் பிரான்சில் வாழுகிற தமிழர்களுக்கு
அங்கே இப்போ நகராட்சி தேர்தலிலே போட்டியிடுகிற அமர்தீன் ஃபாரூக் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நமது நிலையத்துக்கு பல கருத்துக்களை தமிழர்கள் வளமாக வசதியாக பகுத்தறிவோடு கலாச்சாரத்தோடு பண்பாட்டோடு வாழ்வதற்கு அந்த பாரிஸ் மொழி பிரெஞ்சு மொழி எங்களுக்கு அங்கீகரித்திருக்கிறது, அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது என்ற செய்தியை வெளி உலகத்திற்கு சொன்னதற்காக மீண்டும் மீண்டும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.